சுகத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், கேட்கும்போது அற்புதம் செய்கிறார், தேவையை சந்திக்கிறார். ஆனால் நல்லா கவனிங்க, அவர் தேவையை சந்திப்பதும் அற்புதம் செய்வதும் சுகத்தை கொடுப்பதும் வெறும் சுகத்தை கொடுக்கறதுக்காக மாத்திரம் இல்லை, அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் செய்கிறார். நீ அந்த அன்பை உணர்ந்து நீ மறுபடி அவரை நேசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அற்புதம் தெரியுது, அற்புதத்துக்கு பின்னால் இருக்கிற அன்பு தெரியல. ரட்சிப்பு தெரியுது, ரட்சிப்புக்கு பின்னால் இருக்கிற அன்பு தெரியல. சுகம் தெரியுது, சுகத்துக்கு பின்னால் இருக்கிற அன்பு தெரியல. அதனால சுகத்தை பெருசாக எடுத்து சுகத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு கர்த்தரை விட்டுட்டோம், விசுவாசத்தை விட்டுட்டாங்க. அநேகரை நான் பார்த்துருக்கிறேன்.